முதுவலி வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒழுங்காக நடக்கலைன்னா முதுவலி வருங்க. இது கேட்கவே வித்தியாசமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்கா? ஆமாங்க. நீங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னா உங்களுக்கு முதுவலி வரும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியோட ஃபவுண்டேஷனே உங்களோட பாதங்கள் தாங்க. அந்த பாதங்கள் நீங்கள் ஒழுங்காக பராமரிக்கலை, ஒழுங்காக உங்களோட நடைப்பயிற்சிகளை வந்து கரெக்டாக பண்ணல, உங்களோட நடையோட ஸ்டைல், உங்களோட வாக்கிங்கோட பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா இந்த மாதிரி பேக் பெயின்ஸ் வருங்க. அது உடனேலாம் வராதுங்க. இட் வில் டேக் சம் டைம். அதனால தான் சின்ன குழந்தைங்களை நம்ம சொல்லும்போது ஒழுங்காக நடையை கரெக்டாக வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அப்போ வளர்ந்தவங்களுக்குலாம் எப்படி சார் பண்ணுறது? வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து நடை வந்து சரியா இல்லைன்னா அது எப்படி பண்ணணும்? அதை நீங்கள் ஹேபிச்சுவலாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த கரெக்ஷனை கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் நடக்கிறதுனால உங்கள் பாடியோட மசில்ஸ் எல்லாமே தன்னைத்தானே அது மாறிக்கும். அதாவது ஜாயின்ட் பொசிஷன் சொல்லி நம்ம பாடியில் ஒரு சென்சார் இருக்குங்க. உடம்புல எக்கச்சக்க சென்சார்ஸ் இருக்குது. லைக் காருக்குலாம் எப்படி சென்சார் இருக்குன்னு சொல்கிறோமோ, நம்ம பாடியிலும் நிறைய சென்சார்ஸ் இருக்குது. அந்த சென்சார்ஸ் எல்லாமே அப்நார்மலாக டியூன் ஆகி உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தாங்கி நடக்கிறீங்க, இல்லை ஒரு தேஞ்ச ஷூவோ செருப்போ போட்டு நடக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் பாடியோட சென்சார் வந்து இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி அதை சென்ஸ் பண்ணி அந்த மசிலை ஷார்டன் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் தாங்கி நடக்கல, அது போய் பயோமெக்கானிக்கலாக உங்கள் இடுப்பு பகுதியை போய் லோடு கொடுக்குறாங்க. ஏன்னா அதான கோர் செக்மெண்ட்டு. அப்படி தான் உங்களுக்கு பேக் பெயின் வரும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பேக் பெயின் வர்றதுக்கு அவங்களோட நடையை கரெக்ஷன் பண்ணாலே பேக் பெயின் கரெக்ட் ஆகிடுங்க. பேக் பெயினில் சஃபர் ஆயிருக்காங்களா? அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.